பங்கேற்றார்கள். அந்த நாட்களை என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். இன்றைக்கு கேப்டனுக்கு அவங்க இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இன்னைக்கு ராஜ்யசபா சீட் 2026 திமுக பொதுக்குழுவில் கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதற்கு பிரேமலதா நன்றி தெரிவித்திருக்கிறார். மேலும் தேமுதிகவுக்கு 2026 ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என்ற அதிமுகவின் அறிவிப்பு குறித்து பிரேமலதா இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். தேமுதிகவுக்கு 2026 ராஜ்யசபா சீட் என்ற அறிவிப்பின் மூலம் அதிமுக தன் கடமையை செய்துள்ளது என்றும் பிரேமலதா தெரிவித்துள்ளார். அந்த செய்தியினை பார்த்து வருகிறோம். அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடருமா என்பதை ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் அறிவிப்போம் என்றும் பிரேமலதா தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். தேமுதிகவினுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது அவருடைய கட்சி தலைமை அலுவலகம் கோயம்பேட்டில் கூடிய அலுவலகத்தில் செய்தியாளர் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்புல மிக முக்கியமான 2 விஷயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறது என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்திலிருந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முரண்பட்டிருக்கிறார். அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறதா என்பது குறித்தான பதில் ஜனவரி 9 நடைபெறக்கூடிய கடலூர் மாநாட்டில் அறிவிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது 2026 ராஜ்யசபா சீட் தேமுதிகவிற்கு வழங்கப்படும் என்று அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. இந்த சூழல்ல அதிமுக கூட்டணியில் 2026 தேர்தலிலும் தேமுதிக தொடர்கிறது என அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி செய்தியாளர் சந்தித்து தெரிவித்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது கோயம்பேட்டில் தேமுதிக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது 5 நாடாளுமன்ற தொகுதிகளுடன் ஒரு ராஜ்யசபா சீட் என்பது எழுத்துப்பூர்வமாக பேசப்பட்ட ஒரு விடயம் எங்களுக்கு கொடுப்போம் என்று அவர்கள் உறுதியளித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது 2026 அவர்கள் சீட் வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். இது அதிமுகவுடைய கடமை, அதிமுக தனது கடமையை தான் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறதா என்ற ஒரு கேள்வி அவரிடம் முன்வைக்கப்பட்டது. ஏனெனில் அதிமுக தேமுதிக இன்னும் தங்களது கூட்டணியில் தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையில் தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக சொல்லியிருப்பது அதிமுகவுடைய நிலைப்பாடு. அவர்கள் தேர்தல் 2026 தேர்தலை ஒட்டிதான் இந்த நகர்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். தேமுதிகவுக்கு 2026 எங்களுக்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என்று அதிமுக சொன்னதும் கூட ஒரு தேர்தலின் நகர்வாகத்தான் நான் பார்க்கிறேன். அதே போல எங்களுடைய தேர்தலின் நகர்வு என்பது 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேமுதிக சார்பில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம். சுற்றுப்பயணத்தில் தொண்டர்களுடைய கருத்து, கட்சியை வலுப்படுத்த உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். அதற்கு பிறகாக கடலூர்ல வரக்கூடிய ஜனவரி 9 தேமுதிக சார்பில் மாநாடு நடத்தப்பட இருக்கிறது. அந்த மாநாட்டில் தேமுதிகவினுடைய நிலைப்பாடை அறிவிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில் தொடர்கிறார்களா என்ற கேள்விக்கு தேமுதிக ஜூன் 9 தான் அறிவிப்போம் என்று சொல்வதன் மூலமாக தற்பொழுது அவர்கள் அதிமுக கூட்டணியில் தொடர்கிறாரா இல்லை என்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக தேமுதிக தங்களுடைய கூட்டணியில் தான் இருக்கிறது என்று சொன்னதுக்கும் ஆணித்தரமான பதில் எதுவும் இல்லை. இதன் மூலமாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக அங்கம் வைக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. இந்த ஒரு விஷயம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் திமுகவிற்கு பிரேமலதா விஜயகாந்த் நன்றி தெரிவித்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில் அங்கம் வைக்கிறாரா என்ற கேள்வி ஒரு புறம் இருக்கக்கூடிய சூழல்ல அதற்கு முழுமையான பதில் இல்லாத வேளையில அவர் முன்னதாகவே திமுகவுக்கு ஒரு நன்றி தெரிவித்திருக்கிறார். அது தற்பொழுது மதுரையில் நடைபெற்றிருக்கக்கூடிய திமுகவுடைய பொதுக்குழு நிகழ்வுல மறைந்த தலைவர்களுக்கான இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுல தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதற்கு பிரேமலதா விஜயகாந்த் நன்றி தெரிவித்து திமுகவிற்கு நன்றி தெரிவிக்கிறோம் என்று இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இதுபோல் ஒரே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறோமா என்பதை ஜனவரி 9 கடலூர்ல 2026 ஜனவரி 9 தேர்தலுக்கு முன்பாக கடலூரில் நடைபெறக்கூடிய தேமுதிக மாநாட்டில் தெரிவிப்போம் என்று சொல்கிறார். மற்றொரு புறம் திமுகவுக்கு ஒரு நன்றியும் தெரிவிக்கிறார். இதுபோல் இருவேறு கருத்துக்களை ஒரே செய்தியாளர் சந்திப்புல பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். மேலும் கூடுதலாக முன்னிருந்து கடந்த இந்த ராஜ்யசபா தேர்தலுக்கான அறிவிப்புக்கு முன்னிருந்தே
தேமுதிக தங்களுக்கு ஒரு சீட் ராஜ்யசபா சீட் அதிமுக கொடுப்பார்கள் என்பதை உறுதியாக நம்பி வந்தார்கள். அதற்கு ஒரு பதில் சொல்வது போல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் யாருக்கும் எந்த இடத்திலும் இதுபோல் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கவில்லை, நாங்கள் அப்படி எங்கேனும் சொல்லியிருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். இந்த சூழல்ல அதிமுக தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்காது என்ற ஒரு நிலை தெரிவதாகவே உணரப்பட்டது. அந்த நேரத்திலிருந்து தேமுதிக தங்களது நிலைப்பாட்டில் ஒரு மாற்றத்தை தெரிவித்திருந்தார்கள். அதுவரையிலும் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருப்பதாக சொல்லி வந்தவர்கள், நாங்கள் யாருக்கும் இந்த உத்தரவாதத்தை வழங்கப்படவில்லை என்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி சொன்னதிலிருந்து தங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு என்பது ஜனவரி 9 கடலூரில் நடைபெறக்கூடிய மாநாட்டிலிருந்து அறிவிப்போம் என்று கடந்த 3 மாதமாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்து வருகிறார். இந்த சூழல்ல இன்றைய தினம் தற்போது அதிமுகவுக்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய வலுவுக்கு ஏற்ப 2 ராஜ்யசபா இடங்களுக்கான வேட்பாளர் நிறுத்த முடியும் என்பதுதான் ஒரு நிதர்சனம். அந்த வகையில அதிமுக ஒரு இடத்தை ராஜ்யசபா சீட்டை தேமுதிகவுக்கு வழங்குமா என்றது பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. தேமுதிகவும் அதனை பெரிதும் எதிர்பார்த்திருந்தது. அதன் வகையால் தான் தேமுதிகவிலிருந்து தேமுதிக சார்பாக LK சுதீஷ் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அதிமுகவுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமியை சென்னை கிரீன்வேஸில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு சென்று சந்தித்திருந்தார், ஆலோசனை நடத்தியிருந்தார். அதற்கு பிறகாக அவருடைய பேச்சுவார்த்தை என்னவாக இருந்தது, ராஜ்யசபா சீட் தேமுதிக வழங்கப்படுமா என்பது குறித்தான கேள்விகள் எழுந்திருந்தன. இது தொடர்பாக நேற்றைய தினம் அதிமுகவுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமியிடமும் இந்த ராஜ்யசபா தொகுதிக்கான அந்த அறிவிப்பு குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அவர் பதிலளிக்கவில்லை. அதே நேரத்தில் LK சுதீஷ் அவரிடமும் நேற்றைய தினம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. ராஜ்யசபா சீட் உங்களுக்கு அதிமுகவிலிருந்து வழங்கப்படுமா என்று கேட்டதுக்கு அதற்கும் அவர் பதில் சொல்லவில்லை. 2 நபர்களுமே ராஜ்யசபா தொடர்பாக அவர்கள் பேசி ஆலோசித்ததை வெளியில் சொல்லாத சூழல்ல இன்றைய தினம் அதிமுக ராஜ்யசபா தொகுதியில் தேர்தலில் அதிமுக சார்பில் யார் போட்டியிடுவார்கள் என்பதை அறிவிக்கும் என்று தகவல் காலையிலேயே வெளியாகி இருந்தது. இந்த சூழலில் இன்றைய தினம் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்கள் சந்தித்திருந்தார்கள். அந்த சந்திப்புல அதிமுக சார்பில் 2 இடங்களில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான அந்த பெயர் அறிவிப்பானது இடம்பெற்றிருந்தது. அதில் ஒன்று அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய IS இன்பதுரை வழக்கறிஞர் அவரை ஒரு வேட்பாளராக நிறுத்துவதாகவும், மற்றொன்று அதிமுகவுடைய செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் தனபால் அவரை 2வது இடத்தில் நிறுத்துவதாகவும், மொத்தம் 2 இடத்துக்கான வேட்பாளர்களும் அதிமுகவிலிருந்தே இடம்பெறுவார்கள் என்ற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக தேமுதிகவுக்கு அதிமுக கூட்டணி அமைக்கும் போது கொடுத்த வாக்குறுதியான ஒரு ராஜ்யசபா சீட் என்பதை வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய ராஜ்யசபா தேர்தலின் பொழுது அவர்களுக்கு ஒரு இடத்தை வழங்குவோம் என்று அதிமுக சார்பாக KP முனுசாமி தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல 2026 என்பது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் தான் அவர்களுக்கு அந்த இடமானது கொடுக்கப்படும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில 2026 தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் என்ற கேள்வி அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமியிடம் முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவர் அதிமுக கூட்டணியில் தான் தேமுதிக அங்கம் வகிக்கிறார்கள், இந்த கூட்டணி தொடர்கிறது என்று ஒரு பதில் அளித்திருந்தார். இப்படி அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் என்று அதிமுக அறிவித்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அதிமுக கூட்டணியில் தொடர்கிறோமா இல்லையா என்பது குறித்தும் தங்களுடைய தேர்தல் குறித்தான நிலைப்பாடுகள் குறித்தும் வரக்கூடிய ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறக்கூடிய தேமுதிக மாநாட்டில் அறிவிக்கிறோம் என்று தடாலடியாக தெரிவித்திருக்கிறார். அதிமுக ராஜ்யசபா சீட் தேமுதிக வழங்குகிறோம் என்று சொல்லியிருப்பது அதிமுகவினுடைய கடமை. அவர்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் இதை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் கூட்டணியில் தான் தேமுதிக தொடர்கிறது என்று அவர்கள் சொன்னதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. நாங்கள் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு ஜனவரி 9 கடலூரில் நடைபெறக்கூடிய தேமுதிக மாநாட்டில் எங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்போம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்துதான் இந்த ராஜ்யசபா சீட் ஒதுக்குவதாக அதிமுக அறிவித்திருக்கிறது. இது ஒரு தேர்தல் நகர்வாகத்தான் தேமுதிக பார்க்கிறது. எனவே தேமுதிகவும் தேர்தல் நகர்வாகத்தான் அனைத்து செயல்களையும் செய்யும். எனவே 2026 ஜனவரி மாதம் நடைபெறக்கூடிய தேமுதிக மாநாட்டில் நாங்கள் அதிமுகவில் தொடர்கிறோமா இல்லையா, எங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு என்ன என்பதை அறிவிப்போம் என்று பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக அதிமுக கூட்டணியில் அங்கமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிக
இந்த கூட்டணியில் தொடர்கிறதா என்பது தற்பொழுது கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ராஜ்யசபா சீட் வழங்கப்படுவதாக சொல்லப்பட்ட பிறகும் கூட தேமுதிக அந்த தேர்தல் முடிவுகள் என்பது 2026க்கு முன்கூட்டி எடுக்கக்கூடிய நடவடிக்கையாகத்தான் இருக்கும் என்பதையும் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் அதிமுகவுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதும் தேமுதிகவுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதும் பின்வரும் நாட்களில் அரசியல் பொறுத்து முடிவாகும் என்பது திண்ணமாக இருந்தாலும் கூட தற்போதைய சூழலில் அதிமுக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருந்தாலும் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய தேமுதிக தற்பொழுது கூட்டணியில் தொடர்கிறார்களா என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.